ஹாய். டைரக்ட் டேக்ஸில் கேஸ் ஸ்டடி புக்லெட்டில் 2வது கேஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல வழக்கம் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கேஸ் ஸ்டடி வந்து டிடக்ஷன்ஸ் வச்சு முழுக்க கேட்டிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு கேட்டிருந்தாங்க. ரைட், இப்போ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 10WAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரோ அல்லது ப்ரொடக்ஷனோ நம்ம பண்ணியிருக்கணும், ஆர் சர்வீஸ் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். இதில் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2006 to 7 இருந்து 2020 to 2021 இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை பீரியடை வச்சு இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2021 சொல்கிறோம் இல்லையா, அப்போ எது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் இந்த டிடக்ஷன் அவைலபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 March 2021 வரைக்கும் தான் அவைலபிள். இந்த டேட்டை வச்சு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ தட் இந்த டேட் இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2021 வரைக்கும் தான் 10WA வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், இந்த டிடக்ஷன் டேக்ஸ் ஹாலிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 15 years கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 years வந்து 100% டிடக்ஷன் கொடுப்பாங்க. செகண்ட் 5 years வந்து 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் கொடுப்பாங்க. தேர்ட் 5 years வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் 50% கொடுப்பாங்க. பட் சப்ஜெக்ட் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ். என்ன ரிசர்வ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், ஸோ டிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ நோ தட் ப்ராஃபிட் unit in special economic zone into export turnover of special economic zone divided by total turnover of special economic zone. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதில் எக்ஸ்போர்ட் டர்ன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமானது நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகணும். அது எப்போக்குள்ள பண்ணியிருக்கணும் அப்படின்னா வித்தின் 6 months. ஸோ வித்தின் 6 months எண்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் வித்தின் 6 months. ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஸ் பர் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30th September வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்கணும். அந்த மணியை தான் நம்ம எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 lakh கொடுக்குறாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 lakh தான் கலெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த 25 lakh தான் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட், அடுத்து எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரில் எதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் எடுத்துக்க மாட்டோம். ரெண்டாவது டெலிகம்யூனிகேஷன் சார்ஜஸ் எடுத்துக்க மாட்டோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம் அப்படின்னா அதை டேர்ன் ஓவர்னு எடுத்துக்க மாட்டோம். டேர்ன் ஓவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருளுக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் ஓவரை தவிர்த்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டோ டெலிகம்யூனிகேஷன் சார்ஜஸோ இன்சூரன்ஸோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் இன்க்ளூடட் அஸ் டேர்ன் ஓவர். ஓகேங்களா? நாட் இன்க்ளூடட் இன் டேர்ன் ஓவர். ரைட், அடுத்து கான்செப்ட் 2. ரெண்டாவது கான்செப்ட் எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா 80TTA 80TTB அப்படின்ற செக்ஷன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செக்ஷன் வந்து எதுக்கு தான் அப்படின்னா ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா கூட இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் தான். ஓகே, பேங்க்கும் இருக்கலாம், தென் போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கலாம். ஓகே, சரி, நார்மலா இருந்தா 80TTA, நார்மல்னா லெஸ் தென் 60 years இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா அப் டு 10,000 வரைக்கும் 80TTAல டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தா அப் டு 50,000 வரைக்கும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இதுல சேவிங்ஸ் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதோட இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80TTBல சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் 60 years ஆர் மோரா இருக்கிற பட்சத்துல 50,000 வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் டிடக்ஷனா. ரைட், இந்த டிடக்ஷன் வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருவோம். எதை நம்ம விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 10-15. ஆக்சுவலா இந்த 10-15 வச்சு இங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸோடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா 3,500 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா 7,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதை பத்தி பேசுது அப்படின்னா டிடக்ஷனை பத்தி பேசுது. ஸோ தட் இன்கமோட பார்ட்ல நம்ம என்ன பண்ணிப்போம்னா எடுத்துட்டு கடைசியில டிடக்ஷன் சொல்லி கழிச்சுப்போம். பட் இந்த செக்ஷன் 10-15 அப்படின்றது எக்ஸம்ட்டை பத்தி பேசுது, விச் மீன்ஸ் இன்கமாவே எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ரைட், அது என்னன்றது நான் சம் வரும்போது ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ கேஸ் சினாரியோ 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரஜ் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 years. ஏஜை பார்க்கணுமா அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன் இந்த சீனியர் சிட்டிசன்லாம் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டே மாறும். ஓகேங்களா? ரைட், ப்ரீவியஸ் இயர் 25-26. ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எப்போ அப்படின்னா March 2018. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா April 2018. ஆக்சுவலா மொதல் 5 years, அடுத்த 5 years, அடுத்த 5 years சொன்னேன். அப்ப மொதல் 5 நம்ம போட்டோம் அப்படின்னா 2023 முடிஞ்சிருது.
இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கிறோம் 25-26ல இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ல இருக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் 5 இயர் அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா 50% தான் கிளைம் பண்ண முடியும். முதல் வருஷமா இருந்தா 100% நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுவே ரெண்டாவது 5 இயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா 50% தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ரைட். அடுத்து டோட்டல் சேல்ஸ் 85 லேக், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 லேக். இல்ல கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இன்க்ளூட் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் 5 லேக். நான் மேலே தான் சொன்னேன், ஒரு ஃப்ரைட்டோ இன்சூரன்ஸோ நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணும்போது அந்த எக்ஸ்பென்சஸை ரெக்கவர் பண்ணும்போது அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்க கூடாது அப்படின்னா நம்மளுடைய டர்ன் ஓவரை எடுத்துக்க கூடாது. ஸோ தட் சேல்ஸ்லையும் அதை மைனஸ் பண்ணிடணும், டோட்டல் சேல்ஸ்லையும் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர்லையும் அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 80-40. ஸோ இந்த ஃபிகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணி வச்சுக்கணும். 80 லேக் 40 லேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ரைட். அடுத்து டொமஸ்டிக் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கால்குலேஷன் நம்ம போடுவோம். ரைட். அடுத்து ரிசீவ்டு 25,000 per month ஃபார் அ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெண்டல் விட்டாலும் சரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா, அந்த கண்டிஷனில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்று ஓனராக இருக்கணும், இன்னொன்று பில்டிங் ஆர் லேண்ட் அப்பர்டனன் தட்டுவா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தான் டாக்ஸ் ஆகும். அப்போ இது எதுக்கு கீழே தான் டாக்ஸ் ஆகும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே தான் டாக்ஸ் ஆகும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டாக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% எடுக்க மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ 25,000 into 12 3 லேக், அதில் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24A டிடக்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2,10,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கம். ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா earned இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 12,500. இந்த 12,500ல 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 80TTL கழிச்சிக்கலாம். ஏன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 years. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்துச்சு, சப்போஸ் 16 கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த 12,500 கழிச்சிக்கலாம். ரைட். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் சொன்னேன் 10-15 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 3,500, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 7,000 வந்து லெஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ரைட்டா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க, கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் பண்ணோம். எவ்வளவு? 40 லேக். டோட்டல் டர்ன் ஓவர் ஆல்டர் பண்ணோம். எவ்வளவு? 80 லேக். அப்போ 40 லேக் 80 லேக் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். 45-85 எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸும் ஃப்ரைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண விட்டுறவே கூடாது. ரைட். அடுத்து கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அவைலபிள் டு மிஸ்டர் சூரஜ் அண்டர் செக்ஷன் 10WA. அதான் சொன்னேன், இது மொதல் 5 இயர்ஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரெண்டாவது 5 இயர்ஸ்ல இருக்குது. ரெண்டாவது 5 இயர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த 50% போட விட்டுறக்கூடாது. இது நார்மல் தான். ப்ராஃபிட் இன்டூ எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் 40 லேக், 45ல இருந்து 5 கழிச்சோம் 40 லேக் டிவைடட் பை டோட்டல் டர்ன் ஓவர், அதுல 85ல இருந்து 5 கழிச்சோம் 80. ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து எதுதான் அப்படின்னா செகண்ட்ல டி 5 லேக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்து assume for the purpose of this question only that Mr. Suraj established SEZ unit and எப்போ மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்றாங்களாம் 1st April 2021. அதான் நான் சொன்னேன் 31st March 2021 இந்த டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள். ஸோ அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ 21 அப்போ +5 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 2026 இருக்குது. அப்போ மொதல் 5 இயர்ஸில் இருக்குது. அப்போ 100% டிடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 5 லேக் டிக் பண்ண மாதிரி இங்கே 10 லேக்கை போய் போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த 2021 அப்படின்றது எதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னா 50% கிளைம் பண்ணுறீங்களா 100% கிளைம் பண்ணுறீங்களான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கல. இந்த டிடக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆன்சர் வில் பி நெல். நெக்ஸ்ட் கம்ப்யூட் டோட்டல் இன்கம் மிஸ்டர் சூரஜ் ப்ரீவியஸ் இயர் 25-26. ஓகேங்களா? இஃப் ஷிஃப்டட் அவுட் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம், ஏன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான் இது அவைலபிள். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மேலே கண்டுபிடிச்சோம் 3 லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 30% மைனஸ் பண்ணோம்னா 2,10,000. பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட் வந்து 20 லேக் கொடுத்துருக்காங்க, அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இன்ட்ரெஸ்ட் பேங்க் 12,500 போட்டுற வேண்டியதான். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த 12,500 இங்கே போட்டுட்டு 10,000 இங்கே கழிச்சிடணும். இதான் டிடக்ஷன். ஆனால் எக்ஸம்ஷனை பாருங்களேன் 5,500 போட்டுட்டு இங்கேவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா -10-15ல கழிச்சிட்டோம். விச் மீன்ஸ் 2,000 ரூபாய் தான் இன்கமாக காமிச்சிருக்கிறோம், 3,500 ரூபாய் நம்ம இன்கமாவே காட்டல. ஓகேங்களா? ஸோ தட் இதுதான் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் 80TTL 10,000 கழிச்சிக்கலாம். யூ நோ தட் 10WAல மேலே நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம் இல்லையா 5 லேக். இந்த முதல் கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டின்ல 5 லேக். இந்த 5 லேக் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா 17,14,500. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கொஸ்டின். இந்த மாதிரியான MCQல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா டச் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ரீகால் பண்ணும்போது முதல்ல ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிடும். ஸோ தட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.